குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையின் சார்பாக சேலம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள பொது வசதி மையங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார். அதனை பார்க்கலாம். மாநிலத்தில் உள்ள MSME நிறுவனங்களுக்கு தொழில்துறை சார்ந்த உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கி வரும் தமிழ்நாடு சிட்கோ நிறுவனம் தற்போது மாநிலம் முழுவதும் 130 தொழிற்பேட்டைகளை உருவாக்கி பராமரித்து வரும் நிலையில் மேலும் காஞ்சிபுரம், கடலூர், திருவாரூர், சேலம், தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்களில் 170.21 ஏக்கர் பரப்பில் ரூபாய் 40.27 கோடி மதிப்பீட்டில் 291 தொழில் மனைகளுடன் 5 புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது. சேலம் மாவட்ட வெள்ளி என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. கொலுசு உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 25.34 கோடி மதிப்பீட்டில் 102 தொழிற்கூடங்கள் கொண்ட தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் அடுக்குமாடி தொழில் வளாகம் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்ட தொழில் நிறுவனங்களில் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சிறந்த பழமுனை பட்டு நூற்பாளர்களை பாராட்டி பரிசு தொகையினை வழங்கி வருகிறார். அதனை பார்க்கலாம். மாநில அளவில் தேர்வு செய்யப்பட்ட 3 பட்டு விவசாயிகள். முதலாவதாக திரு ஜேக்கப், அடுத்து திரு அருள்குமரன், விதைக்கோடு விவசாயிகள் திரு மஞ்சுநாதா, திரு நாகராஜ், திரு சாந்தமூர்த்தி.